குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து துராந்த் கப்பில் வந்து பார்த்திங்கன்னா செமிஃபைனல்ஸ் மேட்ச் யாருக்கும் பார்த்தீங்கன்னா ஷில்லாங் லிஜாங் எஃப்சி வெர்சஸ் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் யுனைடெட் தான் சான்ஸ் கிடைக்கும். அது எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரோயின் சான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா த்ரோயின் வந்து ஒரு நார்த் ஈஸ்ட் பிளேயர் வந்து போட்டிருப்பார். இன்னொரு நார்த் ஈஸ்ட் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பேக் ஹீல் மாதிரி பண்ணி இன்னொரு நார்த் ஈஸ்ட் பிளேயர் கொடுப்பாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பாஸ் மாதிரி பாஸ் பண்ணும்போது நார்த் ஈஸ்ட்டை சேர்ந்த தோய் சிங் அவர் என்ன பண்ணுவார்னா வந்து ஜஸ்ட்டு பாலை வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ளெக்ட் பண்ணி டேப் இன் பண்ணிவிடுவார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் யுனைடெட் வந்து பார்த்திங்கன்னா 1 கோல் லீட் எடுத்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷில்லாங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சான்ஸ் கிடைக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஃப்ளாங்க்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் த பாக்ஸ்லேருந்து ஷாட் அடிப்பாங்க. பட் ஆனால் கோல் கீப்பர் வந்து சேவ் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் சான்ஸ்லேருந்து நார்த் ஈஸ்ட் யுனைடெட் கார்னர் கிடைக்கும். அதுலேருந்து ஒரு டெலிவர் பண்ணுவாங்க. பட் அதை கிளியர் பண்ணிவிடுவாங்க ஷில்லாங் டிஃபென்ஸ். பட் வந்து பார்த்திங்கன்னா தோய் சிங் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் த பாக்ஸ் வந்து ஒரு ஷாட் அடிப்பார். பட் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வைடாக போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷில்லாங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷில்லாங் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாட் வந்து அவுட் சைட் த பாக்ஸ் அடிப்பார். அது வந்து பார்த்திங்கன்னா டிஃபெண்டர் மேலே டிஃப்ளெக்ட் ஆகி அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கோல் போடுற மாதிரி இருக்கும். கோல் கீப்பர் வந்து அற்புதமாக வந்து சேவ் பண்ணிவிடுவார். தள்ளி விட்டு கார்னருக்கு அனுப்பிச்சிடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கோல் வந்து நார்த் ஈஸ்ட் வந்து ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க. அது எப்படின்னா வந்து நார்த் ஈஸ்ட் பிளேயர்ஸ் இந்த நெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அற்புதமாக வந்து லாங் பால் வந்து பாஸ் பண்ணுவார். யாருக்குன்னா வந்து நார்த் ஈஸ்ட் பிளேயர்ஸ் இந்த அஜாரைக்கு வந்து பாஸ் பண்ணுவாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஷாட் அடிச்சிருவார். அது பார்த்து ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீப்பர் வரான்னு சொல்லி ஷாட் அடிக்கும் போது போஸ்ட்டில் லெஃப்ட் சைட் ஆஃப் த போஸ்ட்டில் வந்து பட்டுரும். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ரீபவுண்ட் வந்து அவருக்கே வரும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிஃபெண்டரும் கோல் கீப்பரும் வந்து பொசிஷனுக்கு வருவாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து ஷாட் அடிச்சிடுவார். அஜாராய் வந்து திரும்பவும் ஷாட் அடிச்சிடுவார். பட் ஆனால் 2 டிஃபெண்டரும் சரி கோல் கீப்பரும் சரி தடுத்துருக்க முடியாது, கோல் போயிருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 கோல்ஸ் லீடில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கவுண்டர் அட்டாக் வந்து பண்ணுவாங்க. ஷில்லாங் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க. ஏன்னா 2 கோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லீடில் இருக்கிறதுனால எப்படியாச்சும் கோல் அடித்தானுன்ற இதில் லீடை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஷில்லாங் டீம் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் அட்டாக் போவாங்க. அதில் ஷில்லாங் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட் ஃப்ளாங்க்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கட் இன் சைட் பண்ணி ஒரு ஷாட் அட்டம் பண்ணுவார். பட் கோல் கீப்பர் வந்து சேவ் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷில்லாங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் கிடைக்கும். அதுலேருந்து ஹெடர் சான்ஸ் கிடைக்கும். பட் வைடாக போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார்னர் கிராஸஸ்லாம் அடிப்பாங்க. பட் ஆனால் கீப்பர் வந்து பிடிச்சிருவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்த் ஈஸ்ட் யுனைடெட் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஃப்ளாங்க்லேருந்து அட்டாக் பண்ணுவார். பட் அவருடைய ஷாட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வைட் ஆஃப் த போஸ்ட் வந்து போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷில்லாங் ஒரு அட்டாக் பண்ணுவாங்க. பட் அவங்களுடைய ஷாட் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் த பார் மேலே போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் யுனைடெட்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிக் கிடைக்கும். அதுலேருந்து ஒரு டெலிவர் பண்ணுவாங்க ஒரு கிராஸு. அது பார்த்திங்கன்னா வந்து ஹெடர் சான்ஸ் நார்த் ஈஸ்ட் பிளேயர் ஹெடர் அடிச்சிருப்பார். பட் ஆனால் அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா ஷில்லாங் கோல் கீப்பர் வந்து சேவ் பண்ணி தள்ளி விட்டுருப்பார் அந்த பாலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 90 மினிட்ஸ் வந்துருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேம் கிட்டத்தட்ட ஓவர்ன்ற மாதிரி சொல்கிறான். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க நார்த் ஈஸ்ட் யுனைடெட். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் பிளேயர்ஸ் இந்த பிராத்தீப்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஃப்ளாங்க்லேருந்து ஓடி வந்து பாக்ஸ்குள்ளே வந்து போவார். பாக்ஸ்குள்ளே போகிறப்போ வந்து கோல் கீப்பர் வந்து அந்த அவருடைய ஷாட்டை வந்து தடுக்கிறதுக்காக வரும்போது அவர் என்ன பண்ணுவார்னா கேர்லிங்காக ஒரு ஷாட் அடிச்சிடுவார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் ரைட் கார்னரில் வந்து கோல் போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்த் ஈஸ்ட் யுனைடெட் 3 கோல்ஸ் எடுத்துருவாங்க. அடிஷ்னல் 5 மினிட்ஸ் கொடுத்தும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் இந்த கோல் வரும். அடிஷ்னல் 5 மினிட்ஸ் கொடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான இதுவும் நடந்திருக்காது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் யுனைடெட் 3 ஷில்லாங் 0 அப்படின்ற மாதிரி வந்து நார்த் ஈஸ்ட் யுனைடெட் வந்து பார்த்திங்கன்னா துராந்த் கப்போடைய ஃபைனல்ஸ் வந்து போவாங்க.
இதுதான் வந்து இந்த மேட்ச்சில் நடந்தது. தேங்க்யூ.